அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சோதிடத்தினுடைய தந்தை பரகாசுரமுனிவர் பகவானை வணங்கி, சோதிடத்தினுடைய அனைத்து ஜாம்பவான்களையும் வணங்கி, உங்களிடத்திலே ஒரு சிறு சோதிடத்தை பகிர்ந்து ஒரு ஜாதகருக்கு பூர்வ புண்ணிய பலன்கள் இருக்கிறதா? அதாவது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், முன்னோர்களுடைய அனுக்கிரகம், முன்னோர்கள் சொத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம், மேலும் குலதெய்வத்தினுடைய அருள், மேலும் மேல் படிப்பிற்கு மேல் உயர்கல்வி, புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, அதிர்ஷ்டம், வெற்றி, இவைகளெல்லாம் ஜாதகருக்கு இருக்கிறதா என்று பார்க்க முடியுமா என்றால் கண்டிப்பாக பார்க்க முடியும். லக்னத்திற்கு 5ஆம் வீடான லக்னத்திற்கு 5வது வீடு தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் எப்படி இருக்கிறது என முதலில் பார்க்க வேண்டும். லக்னத்திற்கு 5ஆம் வீட்டிலே எந்த கிரகம் இருக்கிறது, அந்த கிரகம் லக்னத்திற்கு எந்த பாவத்தினுடைய அதிபதி, அந்த கிரகம் எந்த நட்சத்திர சாரத்திலே இருக்கின்றது, அந்த கிரகம் எந்த வீட்டை பார்க்கின்றது, அந்த பூர்வ புண்ணிய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தை எந்த கிரகங்கள் பார்க்கின்றன, அந்த பூர்வ புண்ணிய வீட்டினுடைய அதிபதி 5ஆம் வீட்டின் அதிபதி லக்னத்திற்கு எந்த பாவத்தில் இருக்கின்றார், அவர் எந்த பாவகத்தின் அதிபதியின் நட்சத்திர சாரத்தில் இருக்கின்றார், அந்த பூர்வ புண்ணியாதிபதி எந்த வீடுகளை பார்க்கின்றார், இதுகளை எல்லாம் நாம் ஆய்வு செய்து அந்த பூர்வ புண்ணியாதிபதி இருக்கும் அந்த வீட்டை எந்தெந்த கிரகங்கள் பார்க்கின்றன இவற்றை எல்லாம் ஆய்வு செய்து என்பதால் அவருக்கு குலதெய்வ அருள் இருக்கின்றதா, பூர்வ புண்ணிய சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இருக்கின்றதா, புகழ் இருக்கின்றதா, மேல் படிப்பு இருக்கின்றதா, கௌரவம் இருக்கின்றதா, அந்தஸ்து இருக்கின்றதா, மக்கள் போற்றும் சிறந்த உயர்வான அந்தஸ்து அவருக்கு இருக்கின்றதா என்பதையெல்லாம் நாம் 2 லக்னத்திற்கு 5வது வீட்டின் அதிபதி இருக்கும் வீட்டையும், லக்னத்திற்கு 5வது வீட்டின் அதிபதி இருக்கக்கூடிய வீட்டையும் நாம் தெளிவாக ஆய்வு செய்த பின்புதான் இவற்றை துல்லியமாக கணிக்க முடியும் என்பதை கூறி மற்றவற்றை அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.